ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ டெலீட் பண்ண கான்டாக்ட்ஸ், கால் ஹிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் கால் பண்ணதாக இருக்கலாம், இல்லை அவங்க உங்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம், இல்லை மிஸ்டு காலாக இருக்கலாம். அதை ஒரு டைம் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை உங்களால் பார்க்க முடியாது. பட் ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, அது உங்களுக்கு வந்த காலா, இல்லை நீங்கள் கால் பண்ணதா, இல்லை மிஸ்டு காலா, அவங்க கூட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, என்ன நம்பர்ன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நார்மலாகவே நான் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலையும் பார்த்துக்கலாம். இதை எப்படி உங்கள் மொபைலில் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருக்கா அப்படின்னாலையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நார்மலாக என் மொபைல்லேருந்து உங்களுக்கு டெமோ காட்ட போகிறோம். இப்போ டயல் பேட்டில் பாருங்கள், நான் சும்மா ரேண்டமாக 1 2 3 4 5 6 8 9 வரைக்கும் நம்பர் டைப் பண்ணிட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணதும் பாருங்கள், கால் போயிடுச்சு, கட் பண்ணிடுறேன். நம்ம கால் பண்ண ஹிஸ்ட்ரி வந்து இதில் வந்துருச்சு பாருங்கள், 1 2 3 4 5. இப்போ மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் டைப் பண்ணிடலாம் 9லேருந்து 1 வரைக்கும். இப்போ மறுபடியும் அதையும் கால் பண்ணுறேன் பாருங்கள். கால் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன் பாருங்கள். டயல் பேடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நவ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 இதை டெலீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொன்றுத்தையும் வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அதுவே நம்ம சொன்னோம் இல்லையா டவுன்லோட் பண்ண சொல்லி, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் பாருங்கள், நம்ம டெலீட் பண்ணது அப்படியே இங்கே வந்துச்சு. நான் இன்னொரு டைம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காகவும் காட்டுறேன் பாருங்கள். இதில் நம்ம இதில் வந்து இருக்குது, நார்மல் டயல் பேடில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அந்த 1 2 3 4 5ன்னு டைப் பண்ணோம் பாருங்கள், அது வரல. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அது 1 2 3 4 5 எல்லாமே நீங்கள் என்ன கால் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணாலுமே எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னா அனாலிட்டிக்ஸ்னு இருக்குது பாருங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா 2 நவம்பர் 2020 எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம் அந்த இதுலேருந்து எவ்வளோ கால்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணி விட்டு வந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே எவ்வளோ கால்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு, எவ்வளோ கால்ஸ் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க, மிஸ்டு காலாக எவ்வளோ போயிருக்குன்ற எல்லா டீட்டெயிலும் அக்யூரேட்டாக வந்துடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டேட்டில் எத்தனை கால்ஸ் வந்திருக்கு, அது உங்களுக்கு ரிசீவ் பண்ணதா இல்லை நீங்கள் டெயில் பண்ணான்றது செப்பரேட்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு 9th வேணும், 9th டிசம்பர் இது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9th செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு டேட்டோட இதை செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 6 கால்ஸ், இதில் 6 கால்ஸோடைய நம்பர்ஸும் வந்திருக்கு. அது வந்திருக்கா போயிருக்கான்றது எல்லாமே தெளிவாக தெரியுது பாருங்கள். பார்த்தீங்க ஓகேவா? எல்லாமே வந்து நம்ம டெயில் பண்ணியிருக்கிறது தான். ஸோ இந்த டேட்டில் வந்து நான் கால் பண்ணது மட்டும் தான் இருக்குது, ரிசீவ் எதுவும் பண்ணல, நான் எதுவும் மிஸ்டு காலும் வரல. ஸோ அதனால் வந்து டெயில்டு மட்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட டேட்டோடது மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கஸ்டமர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த டேட்டில் நீங்கள் கால் பண்ணது வந்தது அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you.